தமிழ்நாட்டின் வளர்ச்சியை திமுக தடுத்தது போலவே இப்போது தவேகாவும் தடுத்து வருவதாக பாஜகவின் வினோத் பி செல்வம் சாடியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்கும் இந்த மனப்பான்மையை பாஜக வேரோடு பிடுங்கி எறியும் என கூறிய அவர், தவேகா நக்சல் மனப்பான்மையுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி என்றும் சாடினார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டுதான் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் இப்போதே தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துவிட்டது. ஒரு பக்கம் திமுக தனது கூட்டணியுடன் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறது. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளது. குறிப்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநிலம் தழுவிய தீவிர பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார். இதற்கு நடுவே விஜயும் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார். தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று விஜய் பேசி வருகிறார். இதில் அவர் திமுக மற்றும் பாஜகவை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார். பாஜகவை தனது கொள்கை எதிரி என குறிப்பிடும் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்கப் போவதே இல்லை என்று சொல்லி காட்டமான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இதற்கிடையே நடிகர் விஜயையும் அவரது தமிழக வெற்றிக் கழகத்தையும் பாஜகவின் வினோத் பி செல்வம் கடுமையாக சாடியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்கும் இந்த மனப்பான்மையை பாஜக வேரோடு பிடுங்கி எறியும் என்றும் வினோத் பி செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், இங்கு புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள ஒருவர் தேவையில்லாமல் பேசி வருகிறார். அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பழைய குழந்தையான திமுக வயதாகிவிட்டது. எனவே விஜய் வந்திருக்கிறார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக என்ன செய்யுமோ அதே போலதான் விஜயின் அரசியல் நகர்வுகள் உள்ளன. திமுகவின் அணுகுமுறையையே விஜயும் பின்பற்றுகிறது. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை எப்படி தடுத்ததோ விஜயும் இப்போது அதைத்தான் செய்கிறார் என்றார். மேலும் தவேகா நக்சல் மனப்பான்மையுடன் ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்கும் இந்த மனப்பான்மையை பாஜக வேரோடு பிடுங்கி எறியும் என்றும் வினோத் பி செல்வம் உறுதிபட தெரிவித்தார். விஜய் அரசியலை வினோத் பி செல்வம் விமர்சிப்பது இது முதல் முறை அல்ல. எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கே விஜயை திமுக வளர்த்தெடுப்பதாக இதற்கு முன்பும் சாடியிருந்தார். இது தொடர்பாக அப்போது அவர் மேலும், 2021 எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து வெற்றி பெற கமல்ஹாசனை திமுக உருவாக்கியது, அதுபோலதான் இந்த முறையை விஜயை உருவாக்கியுள்ளனர் என்றார். ஆனால் இந்த முறை திமுகவுக்கு தான் விஜய் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவார். ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை அதிகமாக இருக்கிறது. எனவே திமுகவால் இந்த முறை வெல்ல முடியாது என்றார். தமிழ்நாட்டில் இந்த முறை 4 முனை போட்டி இருக்கும் என்றே தெரிகிறது. திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி இருக்கும். இதுபோக சீமான் வழக்கம் போல 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவார் என தெரிகிறது. இதை தாண்டி விஜயின் தவேகா தலைமையிலும் ஒரு அணி உருவாகும் என்றே தெரிகிறது. இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.